உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வானதிக்கு வந்துட்டு நிலா எந்த விஷயம் சொல்லி செய்யணும் அப்படிங்கிறதுலையும் விருப்பம் இல்லை. நிலாவை பற்றி தான் கூட கம்பேர் பண்ணி அப்படி பண்ணுறதுலையும் விருப்பம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இதை இப்படி வச்சே பாண்டிக்கிட்ட பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாலே நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம் பாண்டி, நம்ம தனி கொடுத்தனம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட ஒரு பெரிய குண்டை தூக்கி போட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வானதி வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறக்காக இப்போ மெடிக்கல் ஷாப் வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க டைமில் தான் பார்த்தா சோழனுமே பேப்பரில் பார்க்குறாரு, இந்த மாதிரி நல்லா ஓடிட்டுருக்க ஒரு மெடிக்கலை வந்துட்டு வாடகைக்கு விடுறாங்க. அதுக்கு வாடகை மட்டும் கொடுத்தா போதும், பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான விளம்பரத்தை பார்த்த உடனே கூப்பிட்டு உடனே சொல்கிறாரு, இங்கே பாருடா இந்த மாதிரி வானதி சொல்லிச்சுன்னு கூட சொன்னில்ல, கரெக்டான நேரத்தில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்குடா, வேணும்னா இதை வேணால் வச்சு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரிடா அப்படின்னு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு பாண்டியுமே கடைக்கு வந்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஒரு ஆட்டோ ஒன்று வந்து நிற்குது. இதை பார்த்த கண்ணன், அண்ணே அங்கே பாருண்ணே யார் வந்திருக்காங்கண்ணே அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக வானதியோட அப்பா வராரு. அவர் வந்த உடனே பாண்டி ஒரு மாதிரி பார்த்துட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னோடனே பரவாயில்லப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. இல்லை வாங்க உட்காருங்க அப்படின்னு சேர் எடுத்து போட்டு உட்கார சொன்னோன்னே, ஏப்பா வானதி உங்ககிட்ட ஏதாவது பேசிச்சா அப்படிங்கிறாங்க. இல்லையே, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. என்னப்பா அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காளேப்பா, கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன பிரச்சனை பண்ணுறா அப்படின்றாங்க. ஆமாம், திடீர்னு வந்து உங்ககிட்ட சண்டை போட்டானா இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு எங்ககிட்ட சொன்னான். சரி அவள் சொல்கிறாளேன்னு பண்ணி சொந்தக்காரங்க மத்தியில் இப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடம் தான் வந்துருச்சு. இது இல்லாமல் இப்போ திடீர்னு வந்து நான் படிப்பை முடிக்க போகிறேன், எனக்கு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுங்கன்னு கேட்குறாளேப்பா, அவ்வளோ பணம் காசுக்கு நான் எங்கப்பா போவேன், சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு வந்து கேட்டாளா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, கொஞ்சம் அவள் வந்தானா நீ அது கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வையப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரி விடுங்க, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட்றீங்களான்னு சொன்னோன்னே, இல்லைப்பா வேணாம் பரவாயில்ல நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போடுறாரு. அப்போ பாண்டிக்கு ஒரு மாதிரியே இருக்குது, இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதிக்கே கால் பண்ணி வர சொல்கிறாரு. இப்போ பெருசாக அப்படியே சாதிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னதுனால விறுவிறுன்னு கோவத்தில் வந்துட்டு எதுக்கு கூப்பிட்டேன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க தொழிலதிபர் மேடம், எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க, 100 கோடியா 200 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாரு. என்ன பாண்டி இப்போ என்னை கூப்பிட்டு வச்சு கிண்டல் பண்ணுறதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா நீ, நான் போகிறேன் அப்படின்றாங்க. இரு வானதி, எதுக்கு எப்போ பாரு பச்சை மிளகாய் கடித்த மாதிரி இப்படி கோவப்பட்டுட்டே இருக்க, உட்காரேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பெரிய சாக்லேட் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு வானதி ஒன்றும் புரியல, இருந்தாலும் கோவத்தை காட்டக்கூடாது, அதாவது அந்த இல்லைங்கிற மாதிரி நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, எனக்குலாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க. பொடிடி அப்படின்னு கையில் கொடுத்துட்டு, உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்றாரு. என்ன, இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. சரிண்ணா இவர் பேப்பரில் அந்த ஆடை எடுத்து காட்டிட்டு, இங்கே பாரு நல்லா ஓடிட்டுருக்க மெடிக்கல் ஷாப்பு தான் இதுக்கு மாதம் நீ வாடகை மட்டும் கொடுத்தினாலே போதும், பெரிய அளவுக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீ பண்ண தேவையில்ல பாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு, பாத்தியா பாண்டி அப்படின்னா எனக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்குது, நான் அப்போ ஏதோ ஒரு பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குது தானே அப்படிங்கிறாங்க. உன்னை நம்பாமல் நான் வேறு யாரடி நம்ப போகிறேன், உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் பாண்டி நீ ஒன்றும் சொன்னதுனால மட்டும் இப்போ நான் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும்லாம் ஒன்றும் நினைக்கல, எனக்கும் என் லைஃப்பில் நான் எப்படிலாம் இருக்கணும்னு எனக்கும் கனவு இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி சரி எனக்கு எல்லாம் புரியுது, நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க. நீ வா அந்த மெடிக்கல் ஷாப்பை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இப்போ அங்கே போய் பார்த்தோன்னே அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, அவங்க ஆல்ரெடி கொடுத்துருந்த அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்புறம் அதுக்கு மாதம் வாடகை கொடுத்தா போதும், மீதி அந்த இருக்கிற அந்த மெடிசின்ஸ்க்கெலாம் வந்துட்டு திரும்ப நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இது ஓகே தான் ஓரளவு, இந்த இது பண்ண முடியும் தானே வானதி அப்படின்றாங்க. இது கூட பண்ணிக்கலாம், வீட்டில் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் உன் அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு பேசிவிட்டு உங்களுக்கு ஈவினிங் போல் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வராங்க. ஸோ வானதியும் பாண்டியும் இப்போ வீட்டுக்கு வரும்போது அப்படியே பார்க்குறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னாடி அப்படின்றாங்க. பாண்டி ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அவங்க அப்பாவும் எழுந்து நின்றுட்டு, வாப்பா தம்பி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, ஒன்றும் இல்லை காலையில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல மெடிக்கல் ஷாப் பற்றி அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே வானதியோட அப்பா பார்க்கும்போது, என்னன்னா நீ போய் இதை பற்றி பாண்டிக்கிட்ட வேற நீ போய் பேசுனியா அப்படிங்கிறாங்க. வேற என்ன பண்ண சொல்கிற வானதி, நீ பாட்டுக்கு திடுப்புன்னு வந்து எனக்கு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுனா அத்தனை லட்சம் பணத்துக்கு நான் எங்கே போவேன், அதனால தான்
அந்த தம்பியாவது உனக்கு சொல்லி புரிய வைக்கணும், அந்த தம்பிக்கிட்ட போய் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போது பார்த்துட்டு இல்லை மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு அவள் ஆசைப்படுறா, அதுக்காக நம்ம ஏன் அவள் ஆசையை தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி நீங்களாவது சொல்லி அவளுக்கு புத்திமதி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் சேர்ந்துக்கிட்டு அவள் கூட பண்ணுறீங்க. இங்கே பாருங்கப்பா, இப்போதைக்கு எங்ககிட்ட லட்சமாக போட்டு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்குற அளவுக்குலாம் எங்ககிட்ட காசு இல்லை. இவளை எப்படா கல்யாணம் பண்ணி அனுப்பிவிடலான்னு நாங்கள் உட்காந்துட்ருக்கோம், நீ என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு வானதியோட அம்மா ஒரு சைடு கத்துறாங்க. ஐயோ இருங்க டக்குன்னு ஏன் எல்லாம் அப்படி கோவப்படுறீங்க, அப்படியே உங்கள் கோவம் தான் வானதிக்கிட்டே இருக்கா என்னவோ கூட தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ உடனே சிரிச்சுட்டு சும்மா தான் சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு இப்போது வானதியும் நானும் அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் வர்றோம், இங்கே பாருங்கள் இந்த பேப்பரில் வந்து ஆடை பாருங்கள் அப்படின்னோடனே இப்போ அவங்க அப்பாவும் வாங்கி பார்க்குறாரு, அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. என்னையா போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏதோ மெடிக்கல் ஷாப் நல்லா போயிட்டுருக்காதானா, ஏதோ வாடகைக்கு விடுற மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதை போய் தான் இப்போ நானும் வானதியும் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். அதை வந்துட்டு நம்ம வாடகைக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்குரிய அட்வான்ஸ் கொடுத்தா போதும், அதை மட்டும் நம்ம பண்ணோன்னா அதுக்கப்புறம் வானதி அதுக்கப்புறம் வர அந்த வருமானத்தை வச்சு அந்த மெடிசின்ஸ்லாம் வாங்கி வச்சு ஓட்டினானாலே அவளோட திறமைக்கு தகுந்த மாதிரி அவள் கொண்டு போனானாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வானதியோட அப்பா இருந்துட்டு அதுக்கு இல்லைப்பா, இப்போ நான் ஆட்டோ வந்துட்டு வாடகைக்கு தான் வச்சிட்ருக்கேன், அதுக்கு நான் பணம் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், இதெல்லாம் இவ்வளோ செலவு இருக்கும்போது இப்போ போய் அந்த இதுக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கூட காசு ரெடி பண்ணணும்லப்பா, எங்கப்பா போவேன் நான் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் பெரிய அளவு அமௌண்ட்லாம் இல்லை, 1,00,000 ரூபா சொன்னாங்க, கொஞ்சம் பேசி நாங்கள் 50,000 ரூபாய்க்கு பேசிட்டு வந்திருக்கோம், அது கூட பார்த்து உங்களால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள், பத்தலைன்னா சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச அளவு நானும் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வானதி பார்த்துட்டு இல்லை பாண்டி அதெல்லாம் வேணாம், நைனாவே எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துரும், நீ ஒன்றும் எனக்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வானதியோட அம்மா பார்த்துட்டு ஏய் என்னடி நீ நினச்சிட்டு இருக்க, எப்போ பாரு நைனா பண்ணிடும்னா உன் நைனா என்ன கப்பல் வியாபாரமாக பண்ணிட்டுருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் நைனா பண்ணிடும்ன்ட்டு இருக்க, உன் முன்னாடி தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா எப்போ பாரு காசு இல்லைன்னே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதோ இந்த தடிமாடு ஃபாரின் போகிறதுக்காக கடன் வாங்கி கொடுத்தீங்களே, அவன் என்ன உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்து அப்படியே தள்ளிட்டானா, இருக்கிற கடனை ஏற்றி வச்சுட்டு தானே வந்துட்டான், இப்போ வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், ஆம்பளை பிள்ளைனா அவனுக்கு மட்டும் பண்ணுவீங்க, என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போங்கிறீங்க, போகிற இடத்துல நானும் மரியாதையாக வாழ வேணாமா அப்படிங்கிறாங்க. அப்போ அவரை பார்த்துட்டு வானதியோட அப்பா ஏமா அந்த வீட்டில் இப்போ யார் உன்னை மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க, எல்லோரும் உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறாரு. இங்கே பாரு நைனா, அவங்க எல்லாம் நல்லா பேசுகிறாங்களோ இல்லையோ, அந்த வீட்டில் இருக்காங்கல்ல நிலாக்கா, அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா, அவங்க வசதியான குடும்பம், அப்படி இருந்தும் கூட நான் சொந்தமாக சம்பாதிக்கணும், நான் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் இந்த சோழன் பிரதரை கல்யாணமே பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்க வீட்டில் கூட இல்லாமல் இதோ நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி கூட ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க, அப்படி அவங்க சம்பாதிக்கும் போது அந்த இடத்துல நான் மட்டும் போய் இப்படி தத்தி மாதிரி உட்காந்துருந்தேன்னா என்னை யார் நான் மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் நீ பேசுகிறதெல்லாம் எல்லாம் நல்லா தாண்டி இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கணும்ல, அந்த பொண்ணு வீடு பணக்கார வீடுன்னு சொல்கிற, நம்ம என்ன அவ்வளோ வசதியாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சுருப்பீங்கல்ல, அந்த காசை எனக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதி பிடிவாதமாக பேசும்போது பாண்டி பார்த்துட்டு ஏன் வானதி இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் நிலா நீ இல்லை, நீ வேணால் சொல்லு, உனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது உதவி அப்படின்னு சொன்னால் அவங்களே கூட ரெடி பண்ணி தருவாங்க, நீ என்னடானே அவங்கள பற்றி இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார் பாண்டி, அவங்க கொடுக்குற காசில் ஒன்றும் நான் மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் கிடையாது, நீ எங்களுக்கு மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு நீ ₹1 கூட எனக்கு கொடுக்க தேவையில்ல, நைனாவே எல்லாமே ரெடி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நைனா நீ தான் ரெடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஏதாவது சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது, என்னப்பா இவ இப்படி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. நீங்கள் விடுங்க சார், நீங்கள் உங்களால் எவ்வளோ பெரட்ட முடியுமோ நீங்கள் பெரட்டிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், பார்த்தா அதுக்கு நம்ம பார்த்துக்கலாம், அவளுக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை சொல்லிட்டு சரிங்க அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் கிளம்பி வந்துடுறாரு. ஸோ சாயந்தரமாக எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நிலாவோட அப்பா ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு பேசினதை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நிலா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நடேசனும் சரி சேரனும் சரி சந்தோஷம் தான் படுறாங்க. ஏன்பா அப்படி நீ வேணான்னு சொன்னேன், சந்தோஷம் தானேப்பா, அவருக்கும் ஆசை இருக்கும்ல, நீ அவருக்கு ஒரே பொண்ணு உங்கள் அண்ணனுக்கு அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார் நல்லபடியாக, உனக்கும் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்லப்பா, கல்யாணம் தான் நான் சொன்ன மாதிரி இங்கே கோவிலில் பண்ணிட்டோம், ரிசப்ஷனாவது அது வைக்கட்டுமேப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணன் எங்கள் சொந்தக்காரங்களை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, அதுவும் அந்த ஊரில் ரிசப்ஷன்லாம் வச்சு அவங்க வரவங்க போகிறவங்களாம் அவ்வளோ கேள்வி கேட்பாங்கண்ணே, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு அண்ணே நிலா இப்படி சொன்னனால அவர் எனக்கே ஃபோன் பண்ணாருண்ணே, என்கிட்ட அவர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும்ப்பா, நிலா கிட்ட கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிட்டு கிராண்டாக இல்லைனாலும் சிம்பிளாவது பண்ணுறேன், நான் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி அவர் ஃபோனை வச்சுட்டாருண்ணே, அவர்கிட்ட இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சோழனும் சொல்கிறாரு. இப்போ சேரன் பார்த்துட்டு உனக்கு ஓகே இல்லைன்னு சொல்கிறப்பா, ஆனால் உங்கள் அப்பாவுக்காவது யோசிக்கலாம்ல, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறக்காக சோழனை பிடிக்கலனாலும் சரின்னு ஒத்துக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அப்போது அந்த ஒரு இதுக்காகவாவது உங்கள் அப்பாக்காக கொஞ்சம் ரிசப்ஷனுக்கு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நிலா அப்படியே யோசிச்சுட்டு இப்போ ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சோழன் கேட்குறாரு, ஏன் நிலா எடுத்த உடனே
நீ ரிசப்ஷன் வேணான்னு சொல்லிட்ட அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன், உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என் அப்பா அம்மா விட்டு ரொம்ப விலகி வந்துட்ட மாதிரி இருக்குது. திடீர்னு வந்துட்டு இப்போ ரிசப்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சோழன். யாருமே என்னை சுற்றி இல்லாத மாதிரி, நான் தனியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா அழுகும்போது சோழன் டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு சொல்கிறாரு, என்ன நிலா இப்படி பேசுகிற? நான் உன் கூடவே தானே இருக்கேன். அப்புறம் என்ன நீ இப்படிலாம் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு நிலா, இப்போ தான் நீ எனக்கு முழுசாக பொண்டாட்டியாகவே மாற ஆரம்பிச்சிருக்க. ஆரம்பத்தில் உன்னை நினைக்கும் போது எனக்கு எப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இப்போ உனக்கும் வந்திருக்கு. அதனால் அதை நினச்சி எனக்கு சந்தோஷம்தான். நீ கொஞ்சம் உங்கள் அப்பாக்காவும் யோசி. அவர் சொல்லிட்டாரு, இப்போது அண்ணன் சொல்கிறத யோசிச்சு பார்த்தாலும் நியாயமாக தானே படுது. கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா இப்போது சேரன் வந்துட்டு நிலா அப்படின்னு கூப்பிட்றாரு. அதை வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே, என்ன நிலா, உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்லி தானே டப்பாவில் போட்டு கொடுத்தேன், அப்படியே பாதியை கொண்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா வானதி நேரம் வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க பார்த்துட்டு அண்ணே அப்படிங்கிறாங்க. சேரன்னு பார்த்துட்டு வாப்பா வானதி உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நிலாவும் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க போல் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா வானதி, காலையில் சாப்பிட சொல்லி இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டா அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு இப்போ நான் நிலா கிட்டே கேட்டுட்டு இருந்தேன். அந்த டைம் தான் நீ வந்த அப்படிங்கிறாங்க. ஏங்கா நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை வானதி, கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் நான் சாப்பிட முடியல, அதுக்காக அண்ணன் இப்போ என்னை திட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னப்பா, நீ வேலை செய்கிறது சரி, அதுக்காக ஃப்ரூட்ஸ் தானே கொடுத்துருக்கேன், அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நீ வேலையை பார்க்குறக்கு என்ன, அப்படியே மிச்சம் எடுத்துகிட்டு வருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது வானதி அப்படியே பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு வானதி கிட்ட, சரிப்பா நீ காஃபி குடிக்கிறியாப்பா, காஃபி வேணுமா அப்படிங்கிறாங்க. என்ன, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுக்க மாட்டிங்களே அப்படின்றாங்க. சொல்லுப்பா அப்படின்னோடனே, இல்லை நிலாக்காக்கு மட்டும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தேன், ஏன் சாப்பிடலன்னு சொல்லிட்டு இப்படி மிரட்டி திட்டுறீங்கல்ல உரிமையோட, என்கிட்ட மட்டும் ஏன்னா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ வானதி, என்னப்பா சொல்கிற, நான் என்னப்பா உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தப்பாலாம் பேசலை, காஃபியை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு அதை நான் வேணான்னு சொல்லி, இல்லை நீ என்ன காஃபி வேணான்னு சொல்கிற, குடிக்க வேண்டியதானே, குடிக்க மாட்டியா அப்படின்னு நீங்கள் என்னையும் திட்டினீங்கன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் என்கிட்ட மட்டும் காஃபி வேணுமாப்பா குடிக்கிறியான்னு சொல்லி கேட்குறீங்க, நிலாக்காவை மட்டும் ஏன் சாப்பிடலன்னு திட்டுறீங்க, அதானே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் அப்படியே பார்த்துட்டு, ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா, நான் காலையில் கொடுத்து விட்டது நிலா சாப்பிடலையேன்னு கேட்டேன், நீ இப்போ தானே வந்த, வேற ஒன்றும் இல்லைப்பா, இருப்பா நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உள்ளே போயிடுறாரு. பாண்டிக்கு அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு, இவ என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இப்படி நிலா நீ கூட போட்டி போட்டுகிட்டே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஏன் வானதி அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு பாண்டி, உனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போவே நான் இதெல்லாம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சாதான் நாளைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நிலாக்காக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதே மரியாதை எனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நீ சாதாரணமாக இருந்தினாலே உனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்க தான் செய்கிறாங்க, நீயா தேவையில்லாமல் ஏன் வாயை விட்டு இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன் வேறு என்ன பண்ண சொல்கிற, நீயுமே என்னை வந்து சரியாக மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் உன் வீட்டில் உள்ளவங்க மட்டும் மரியாதை கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்க முடியுமா, எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பாண்டிக்கு. அப்போ நிலா பார்த்துட்டு, அப்புறம் வானதி மெடிக்கல் ஷாப் என்னாச்சு, போய் பார்த்துட்டு வந்தீங்களா பாண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, போய் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம், ஓகே தான் போல இருக்குது, அவளும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறா, சரி அதான் பண்ண வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் பாண்டி, பண்ணுங்க, அப்படியே நல்லா வந்தால் நல்லது தானே அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வானதி டக்குன்னு பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் நிலாக்கா, நீங்கள் மட்டும் இப்போ ஆஃபீஸ்க்கு போகலை இந்த வீட்டில், இனிமேல் நானும் கல்யாணம் ஆகி வந்துட்டேன்னா நானும் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னோடய மெடிக்கல் ஷாப்புக்கு நானும் கிளம்பி போயிடுவேன், நானும் டெய்லி சம்பாதிப்பேன், என் கையிலே நிறைய காசு பணம் இருக்கும், அப்போது நானும் ஒரு மாதிரி உங்களை மாதிரி இருப்பேன்லக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு, என்ன வானதி பேசுகிறீங்க, என்ன மாதிரி இருப்பீன்னா புரியலையே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்க, உங்களோட ஆஃபீஸு ஒர்க்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ஓடி போயிடுறீங்க, இதோ சேரண்ணன் தான் உங்களுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க, அதே மாதிரி நானும் எனக்கு வேலை இருக்குது, நானும் மெடிக்கலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா எனக்கும் எல்லோரும் பார்ப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது, அப்போ இது வேலைக்கு போடும், வீட்டில் இருக்க ஆம்பளைங்க வேலை செய்யணுங்கிறா, இல்லை சேரண்ணன் தான் பண்ணணும்னு சொல்லுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முகமே எல்லாருக்குமே மாறி போயிடுது. பாண்டிக்கு ஒரு மாதிரியே இருக்குது. வானதி, சரி நீ வா கிளம்பலாம், மணி ஆயிடுச்சு, உங்கள் வீட்டில் தேட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. பாண்டி, நான் அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிளம்பவே மாட்டேங்கிறாங்க. இப்போ சேரன் வந்து கிச்சனில் நின்றுட்டு இருக்கும்போது நேராக போயிட்டு இப்போ பாண்டியே பேசுகிறாரு. அண்ணே, தப்பாக எதுவும் நினச்சிக்காதானே அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்கிறேண்ணா, என்னடா பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாரு.
இல்லைண்ணே அவள் ஏதோ ஒரு இதில் நிலானி கூட ஏதோ போட்டி போட்டு பேசணுங்கிற மாதிரி அவள் உடனே வந்துட்டு வேலை செய்யணுங்கிற மாதிரி சொல்லிட்டானே, அது ஒரு மாதிரி எனக்கு சங்கடமாக போச்சுண்ணே, தப்பாக எடுத்துக்காதண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கலடா, இப்போ என்னடா அந்த பொண்ணு வந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு சேர்த்து செய்ய போகிறோம் அவ்வளோதானே, அந்த பொண்ணுக்குன்னு தனியாக எதுவும் செய்ய போகிறோமா இல்லைல்ல, அப்புறம் என்ன விடுடா அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ நினைக்கிற மாதிரி அவளும் நினச்சானா பிரச்சனையே இல்லைண்ணே, இவ நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு என்னென்ன பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ண போகிறாரோ தெரிலண்ணே, எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் அது சின்ன பொண்ணுடா, நீ அது சொல்லி புரிய வை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வீட்டில் இருக்க இருக்க போக போக அதுவே பழகிரும்டா, அது நம்மக்கிட்ட நிறைய ஒரு மாதிரி உரிமையோடு எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன். பாரு இப்போ நிலாவை சத்தம் போட்டதுக்கு கூட நீங்கள் என்னையும் சத்தம் போட வேண்டியதானே, என்கிட்டயே உரிமையாக நடந்துக்க வேண்டியதானேங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குது. அந்த பொண்ணு ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்கலடா, சின்ன சின்னதாக அது மனசில் இருக்க ஆசையை நம்ம அதுக்கு செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குது, அவ்வளோதான்டா. அதை விட பெருசாக அந்த பொண்ணு ஒன்றை தாண்டா நம்புது. நீ அந்த பொண்ணுக்கிட்ட பாசமாக நடந்துட்டு பாசமாக எல்லாத்தையும் சொல்லி எடுத்து புரிய வை, அதுவே போதும். இதுக்கு இப்படிலாம் இருந்தாலே சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.